பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உயர் பதவியில் இருந்தவர் மேஜர் ஜெனரல். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஆபரேஷனல் ஹார்ட் பீட் ஆஃப் த என்டையர் இஸ்ரேல் வார் மெஷின், அதாவது இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஆபரேஷனல் ஹார்ட் பீட் ஆஃப் தி என்டையர் வார் மெஷின், இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய செயல்படும் தன்மையினுடைய இதய துடிப்பாக விளங்கியவர் மேஜர் ஜெனரல். அது மட்டுமல்ல, ஜெனரல் ஸ்டாப் ஆஃப் இஸ்ரேலியன் ஆர்ம்டு போர்சஸ், இஸ்ரேலியன் முப்படைகளுக்கும் ஜெனரல் ஸ்டாப் அவர்தான் டாமிர் எடாய். கொல்லப்பட்டு விட்டார். ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பினுடைய நவீன ராணுவ கட்டமைப்பு, மிசைல் பரேஜ், இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தினுடைய பிதாமகராக அறியப்பட்ட அலி லாரிஜானியுடைய மரணத்திற்கு பழி வாங்கிவிட்டதா ஈரான் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. டாமிர் எடாய் இன்றைக்கு இல்ல, உயிரோடு இல்லை. இஸ்ரேல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறது. கட்டளையிடும் அதிக இடத்தில் இருந்தவர், ஒவ்வொரு நாளும் ராணுவத்திற்கு உத்தரவிட்டவர் இந்த டாமிர் எடாய். இவர் எப்படி கொல்லப்பட்டார், அதன் விளைவுகள் என்ன என்பதை பார்ப்போம். 23ஆம் தேதி மார்ச், நம்முடைய நேர கணக்குக்கு அவங்க நேர கணக்கு பார்க்கும் பொழுது 24ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதி மார்ச் நள்ளிரவு 12 மணி, நம்முடைய நேர கணக்குக்கு 24ஆம் தேதி மார்ச் விடிய கால ஒரு 3-4 மணி, நள்ளிரவு கடந்துட்டா 24 தானே. மத்திய இஸ்ரேலினுடைய ராணுவ தலைமையகத்தில் இருந்து டாமிர் எடாய் அந்த நேரத்தில் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீறி பாய்ந்து வந்த ஈரானிய மிசைல் ஏவுகணை, மல்டிபிள் மிசைல் லான்ச்சர்ங்கிறாங்க, அதாவது மல்டிபிள் மிசைல் லான்ச்சர். அது அந்த ஒரு மிசைல்ல பல மிசைல் இருக்கும். இதை எப்படி ஏவுவார்கள் என்றால், அந்த ஒரு மிசைல் புறப்பட்டு அங்கிருந்து வரும், இஸ்ரேல்ல இருந்து வரும். அதுல ஜிபிஆர்எஸ் இருக்கும். இதனுடைய திசை, இதனுடைய பாதை, இதனுடைய எத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கு, இலக்குக்கும் இதற்கும் இந்த ஏவுகணைக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைலுடைய இதனுடைய தன்மை அது வர்ற வரைக்கும் அவங்களுடைய ஆபரேஷனல் கண்ட்ரோல்லே இருக்கும், ஈரானியர்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். அந்த ஏவுகணை வந்துகிட்டே இருக்கும். வந்து இத்தனாவது அடிக்கு வந்துட்டேன், 100 அடி தூரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே 100 அடி தூரம், 200 அடி தூரத்தை அது காட்டிடும். நாங்கள் அந்த குறிப்பிட்ட இலக்கிற்கு 200 அடி தூரத்தில் வரும்போதே அவங்க பார்த்துட்டு அப்பதான் அவங்க அந்த மல்டிபிள் லான்ச் ஏவுகணையை அழுத்துவாங்க. இப்பொழுது அந்த ஏவுகணையிலிருந்து பல ஏவுகணைகள் புறப்பட்டு சீறிப்பாய்ந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு பல இடங்களில் வெடித்து சிதறும். இந்த பூமியை பேர்த்து கொண்டு இருக்கிற கட்டடங்களை எல்லாம் நாசம் பண்ணி தவிடுபொடியாக்கி பவுடராக்கி. இப்படி இந்த டாமிர் எடாய் எங்கே இருக்கிறாரு, உத்தரவுகளை பிறப்பிப்பது அவர்களுக்கு தெரிந்து போய்விட்டது. உடனடியாக அவர்கள் ஈரான் ஏவுகணை, மல்டிபிள் ஏவுகணை தான் இதற்கு சரி என்று அவங்க அந்த மல்டிபிள் ஏவுகணையை ஏவிருக்காங்க. 10 நிமிடம் தான் அங்கிருந்து வர்றதுக்கு. டெஹ்ரான்ல இருந்து அவங்க ஈரானுடைய அந்த லான்ச்சர், அதாவது மொபைல் லான்ச்சர்லாம் அவங்க வச்சு இது பண்றாங்க. ஒரு இடத்துல கிடையாது, குறிப்பிட்ட சில இடங்கள்ல வெளியே உள்ள இருந்து மண்ணுக்குள்ள இருந்து வந்து மணல் குகைகளுக்குள் இருந்து வந்து மேல வந்து கரெக்டா ஆபரேட் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுக்கு பிறகு சரியா அந்த ஏவுகணை வருகின்ற வரை காத்திருந்து எந்த இடத்துல டாமிர் எடாய் இருக்கிறாருங்கிறத பார்த்து 100 மீட்டருக்கு முன்பாகவே ஆபரேட் பண்ணிட்டு அவ்வளவுதான் அந்த மிசைல் தற்கொலை செய்து கொண்டு அவரையும் காலி செய்து விட்டது. டாமிர் எடாய் இதற்கு முன்பு, அதாவது முப்படைகளுக்கும் உத்தரவிடுகிற அதிகாரம் அவருக்கு தான். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சோல்ஜராக இருந்து பெரிய அளவிற்கு பதவியை பெற்றவர். நெதன்யாகுவோடு அவருக்கு டேர்ம்ஸ் சரியில்லைங்க. கடந்த காசா பலஸ்தீன யுத்தம் இது நடந்துச்சுல்ல, கண்டபடி அடிச்சு நொறுக்குனாங்க. இந்த லெபனான் மேல பேஜர்களை எல்லாம் வெடிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில அவர் பதவியை ராஜினாமா பண்றார்.
உங்களுடைய அராஜகம், உங்களுடைய ஈவு இரக்கமற்ற தன்மை எனக்கு பிடிக்கல, என்னை ஆள விடுங்க, நான் அமெரிக்கா போறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை நெதன்யாகு. ஆகவே நெதன்யாகுவினுடைய நேர் எதிரில் இருந்தார் டாமி ரடாய். நம்முடைய இந்திய ஜெனரல்களுக்கெல்லாம் பழக்கமானவர். இந்தியாவினுடைய நரவானேன்னு ஒரு மேஜர் புத்தகம் எழுதினார்ல, மோடியினுடைய லட்சணத்தை பற்றி, ராணுவ லட்சணத்தை பற்றி, இதனுடைய ஒரு பிரதியை அவர் கொடுத்திருக்காரு டாமி ரடாய்க்கு. ஆக டாமி ரடாய் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்திற்காக அவர் கடமையை செய்திருக்கிறார். ஆனால் நெதன்யாகுவோடு அதிகமாக முரண்பட்டிருக்கிறார். என்னை ஆள விடுங்கடா, நான் போறேன் அப்படின்னு இருக்கார். ஆனால் விடல. இப்பொழுது தலையை பிய்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய அரசு. யார் நெதன்யாகுவினுடைய இருப்பிடத்தை மிகச் சரியாக ஈரானுடைய உளவுத்துறைக்கு போட்டுக் கொடுத்தது? இதுதான் இப்பொழுது இஸ்ரேல் முழுவதும் கேட்கப்படுகின்ற கேள்வி. டாமி ரடாய் இல்ல, நோ மோர். அவர் எடுக்கும் போது இடிபாடுகள், கம்ப்ளீட் இடிபாடுகளுக்குள்ள இருந்து அவரை எடுத்துக்கிட்டு, இதுல குறிப்பிடுகின்ற ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம், ஹை வேல்யூ உள்ள மனிதர்களை ஹை வேல்யூ டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்றது இஸ்ரேலாக மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது அந்த வரிசையில் ஈரான் இஸ்ரேலை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னாடி வந்தது. ஈரான் ஹை வேல்யூ டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்றது. ஏன்னா பெஞ்சமின் நெதன்யாகு, பெங்குவீர் அந்த ராணுவத்துறை அமைச்சர், அதன் பிறகு இந்த டாமி ரடாய், இவர்களெல்லாம் ஹை வேல்யூல உள்ளவங்க, ஹை வேல்யூ டார்கெட்ஸ். இதை மிக சக்சஸ்ஃபுல்லாக மிக சரியாக அடித்து நொறுக்குகிறார்கள் என்றால் ஈரானினுடைய உளவு ஏஜென்சிகள் எவ்வளவு தூரம் ஊடுருவிக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே என்று பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இஸ்ரேலியர்களுக்கு உறக்கமே வரவில்லை. இனி எப்படி பாதுகாப்பு? இது என்ன பாதுகாப்பு? இஸ்ரேலில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக இந்த அயன் டேமை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் இந்த டாமி ரடாய். அயன் டேமை இது பண்றதுல டெபுட்டி சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், இது உயரிய பதவி, ராணுவத்தினுடைய உயரிய பதவி. இது பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடி, அதாவது பிரதமருக்கு அடுத்த இடத்துல இருப்பவர். ஆகவே டாமி ரடாயினுடைய இறப்பு என்பது அப்படியே உலுக்கி இருக்குது இஸ்ரேலியர்களை. இனி எப்படி, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? நெதன்யாகுவை இருந்த இடத்தை அடிச்சு பவுடர் ஆக்கிட்டாங்க. இன்னும் பல்வேறு ஜெனரலை கொண்டிருக்காங்க. இன்றைக்கு முழு ராணுவமும் யாருடைய கட்டளை, யார் கட்டளை இடுவது என்று தெரியல. அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய கையிலே வைத்திருந்தவர் டாமி ரடாய். இஸ்ரேல் ராணுவ அமைப்பு கட்டமைப்பு என்பது அப்படியே நிலை குலைந்து போயிருக்கு. யார் கட்டளையிடுறது, என்ன கட்டளையிடுறது, எதுவுமே தெரியல, புரியல அவங்களுக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இஸ்ரேலில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு இஸ்ரேல் ராணுவம், ராணுவ அதிகாரிகள், பெஞ்சமின் நெதன்யாகு என்று எல்லோருமே முடிவுக்கு வந்து விட்டார்கள். உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு தெரியுமா? பேசாம காசா, பாலஸ்தீனத்துக்கு போயிருங்க. இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிற இடம் என்ன தெரியுமா? அது காசாவும் பாலஸ்தீனமும் தான். காசா பாலஸ்தீனத்தை இன்றைக்கு இஸ்ரேல் லெபனான் அடிக்கிறான். காசா பாலஸ்தீனத்தை அடிக்கல, ஈரான் அடிக்க மாட்டான். ஆகவே இப்பொழுது இஸ்ரேலியர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் பேசாம மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு காசா பாலஸ்தீனத்துக்கு போய் அங்கே ஒரு டென்ட் அடிச்சுக்கிட்டு அந்த மக்களோடு மக்களாக இருந்தால் இவர்களுக்கு பாதுகாப்பு. அவ்வளவுதான் இஸ்ரேலியர்களுடைய பாதுகாப்பு. வேறு எங்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன, ஒரு நாளைக்கு விடிஞ்சு எந்திரிச்சா நூற்றுக்கணக்கான மிசைல்கள் இரவு பகல் பார்க்காமல் வருது ஈரான்ல இருந்து. ஈரான் அப்படி பண்ணிட்டோம், முடிச்சுட்டோம், எல்லாத்தையும் அங்கே கட்டளையிடுறதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே இல்லை, ஏவுகணை இல்லை. சொல்லி முடித்ததற்கு பிறகு, ட்ரம்ப் சொல்லி முடித்ததற்கு பிறகுதான் இவன் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். 48 மணி நேர கெடுவு முடிந்ததற்கு பிறகு காலில் கும்பிட்டு விழாத குறையாக ட்ரம்ப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றுவேன், திறந்து விடுங்க, 5 நாள் கெடு, ஒவ்வொன்றா அவர் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய ரெஸ்லிங் இந்த ட்ரம்ப் பிளாஸான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் சொன்ன எந்த ஒரு வார்த்தையுமே, எந்த ஒரு பேச்சுமே நிறைவேறல. 48 மணி நேரம் கெடுவு முடிஞ்சிச்சு. 5 நாட்கள் போர் நிறுத்தம்னு அவரா அறிவிச்சுக்கிறாரு. நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். ஆக இப்பொழுது அடுத்ததாக இப்பொழுது ஹவுதிகளுக்கு நீங்க ஆயுதம் கொடுக்க கூடாது, ஹவுதிகளை என்கரேஜ் பண்ணக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஈரானுக்கு.
யாரை? கமேனியை கொண்டதுக்கு பிறகு, நீ படுகொலை செய்ததற்கு பிறகு திருப்பி ஏன் போய் ஈரானுக்கு வேண்டுகோள் கொடுக்குற? அவன் தான் எதிரியாச்சே. ஆனால் ஹவுதிகள் இப்போ செங்கடலில் வந்து கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆகவே செங்கடலில் வந்து கொண்டிருந்த இந்த கப்பல்களை ஹவுதிகளும் அடிக்க ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவிற்கு இன்னும் டிராபேக் தான். ஹவுதி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஈரானை ஒன்றுமே பண்ண முடியல, அமெரிக்காவால் ஒன்றுமே பண்ண முடியல, சரி நம்மளும் இந்த சமயத்தில் சேர்ந்து அடித்தால் மிக சரியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் பிளாக் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் அமெரிக்கா தன்னுடைய துருப்புக்களை ஈரானில் கரையில் இறக்குறேன், ஈரான் கரையில் இறக்குறேன்னு சொல்லி சில யூடியூப்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரசூட்டில் இறக்க போறானா, இல்லை டைரக்டாக கொண்டு போய் ஈரானுடைய கடற்கரைக்கு போக போகுதா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து அமெரிக்காவுடைய யுத்த கப்பல்கள் ஈரானுடைய கடற்கரையில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் இருக்கும். குவைத்திலிருந்து ஆரம்பித்தா 1000-2000 கிலோமீட்டர் இருக்கும் ஏமன் வரைக்கும், இது மஸ்கட் ஒமான் வரைக்கும் அவனுடைய மிக நீண்ட கடற்கரை. எந்த இடத்துல இறக்குவாங்க? குவைத்திலிருந்து நேர உள்ள வரலாம், கடலில் கொண்டு இது கூட இறக்க வேண்டியதில்லை. குவைத்தில் இருக்கிற இராணுவ தளத்திலிருந்து அப்படியே புறப்பட்டு உள்ளுக்க ஈரானுக்கு தரைமார்க்கமாகவே போயிடலாம், அடிக்க ஆரம்பிச்சிடலாம். குவைத் ஈரான் பார்டர் தானே, குவைத்திலிருந்து நேரடியாக அடிக்கலாம் ஈரானை. தரைப்படை அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகலாம், அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. நேருக்கு நேர் பதுங்கு குழிகளில் கட்டி புரண்டு சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஈரானியர்கள். எப்பொழுது அமெரிக்கர்கள் வருவார்கள் என்று பாடம் புகட்டுவதற்காக யுத்த வெறியெடுத்து யுத்த தாகம் எடுத்து ஈரானியர்கள் பதுங்கு குழிகளிலும் மணல்ல குழிகளை பறித்து கொண்டு அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களும் காத்து காத்து வெறுத்து போய்விட்டார்கள். இவங்க டயலாக் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, புறப்படவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குவைத்திலிருந்து நேரடியாக அவர்கள், ஏன்னா இடையில ஈராக்குடைய சில பகுதிகள் இருக்கு, அதெல்லாம் அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆகவே உள்ளே நுழைந்து ஈரானை தரை வழியாகவே கடந்து செல்வதற்கு ஈராக்கில் இருக்கிறவர்களுடைய அமெரிக்க படை ஈராக்கில் வச்சிருக்காங்க, குவைத்தில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கடந்து போகலாமே ஈரானுக்குள்ள. உள்ளே நுழைந்தால் தானே தெரியும் எத்தகைய மரியாதைகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஈராக்கில் இருந்து நேட்டோ படை புறப்பட்டு போய்விட்டது, அவ்வளோதான், காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஈராக்கினுடைய நிலை என்ன? ஈராக்கினுடைய நிலை, ஈரானுடைய கையில் அந்த ஆட்சி வந்துருமா? அடுத்ததாக இந்த அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலான ஜெரால்டில் தீப்பிடிச்சுல, அதற்கு பின்பு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. தீ வைத்ததே அமெரிக்க சோல்ஜர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்க சோல்ஜர்களுக்கு இந்த யுத்தத்தில் விருப்பமே இல்லை. தொடர்ந்து அமெரிக்க ராணுவ முகமைகள், ராணுவ அதிகாரிகள், எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க எதுக்கு தேவையில்லாத யுத்தத்தில் இஸ்ரேலுக்காக போய் உயிரை கொடுக்கணும், ரத்தம் சிந்தணும்னு சொல்லி. அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஆக டாமிர் யடாயினுடைய உயிரிழப்பு என்பது, அதை கொன்றது ஈரானுடைய கை. நாளுக்கு நாள் இந்த யுத்தத்தில் ஈரானுடைய கை ஓங்கி வருவதையும், அதனுடைய உளவுத்துறை மிகப்பெரிய அளவில் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக ஹை வேல்யூ டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லாக அடித்து நொறுக்குவதிலே இஸ்ரேலை தாண்டி விட்டது ஈரான் என்று மேலை நாட்டு ராணுவ வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். இவை அனைத்தையும் அடுத்த காணொளியிலே பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை, இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.